ஸ்ரீமன்னாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, மாதங்களில் நான் மார்கழி மாதம் இருக்கின்றேன் என்று கிருஷ்ண பகவான் கூறினார். ஏனென்றால் இந்த மார்கழி மாதமானது எல்லா விதமான மக்களும் தங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற சத் சங்கங்கள் என்கின்ற அந்த நல்ல அமைப்பிற்கு சென்று பகவானுடைய அந்த கல்யாண குணங்களை அனுபவித்து இந்த உலக வாழ்வை நாம் நீத்த பிறகு அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற இந்த நான்கிலே வீடு பேறு என்கின்ற அந்த மோட்சத்தை அடைவதற்காக பாடுபடுவதுதான் எல்லா மனிதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய இதற்கு முந்தைய பிறவிகளிலே நம்மை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த தீ வினைகள், அந்த பாவச் செயல்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும். அது போக்கப்பட்டு நீக்கி அருளப்பட்டால் நமக்கு நாம் நினைக்கின்ற அந்த எண்ணம் ஈடேறும். ஆக இதை பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்ற இந்த வரிகள் எடுத்து கூறுகின்றன. ஆக பாதகங்கள் தீர்க்கும் என்கின்ற பொழுது பாதகம் என்பவை பாவச் செயல்கள், தீய வினைகள், அநியாயமான செயல்முறைகள், செய்யத்தகாதவை, இவற்றையெல்லாம் தீர்த்துவிடும். எது என்றால் திருப்பாவை என்பதை பின்னாலே குறிப்பிடுகிறார். ஆக பாதகங்கள் தீர்க்கும். அப்ப பாதகங்கள் தீர்ந்து போனால், நாம் செய்த பாவங்கள் அழிந்து போனால் அது என்ன செய்யும்? நம்மை பரமன் அடிக்கு வழி நடத்தி கொண்டு செல்லும். அதாவது பரமபதநாதனாகிய அந்த திருமாலுடைய வைகுந்தத்திற்கு நமக்கு அது வழிகாட்டு அழைத்து செல்லும். ஆக இதைத்தான் உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. உபனிஷத்துக்கள் என்றாலே என்ன அர்த்தம் என்றால், உப என்றால் துணை, நிஷத்து என்றால் இருக்கச் செய்வது. இப்போ ஒரு நதி ஓடுகிறது என்றால் ஒன்றை உபநதி என்று குறிப்பிடுகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த நதிக்கு இது கிளையாக இருக்கிறது, உபநதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆகையினால் பகவானுக்கு அருகிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பது. ஆகையினாலே தான் உபனிஷத்துக்கள் என்பவை அழைக்கப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கிருஷ்ண பகவான் அருளி செய்த அந்த பகவத்கீதை என்பதும் உபனிஷத் என்று கருதப்படுகிறது. ஆக அதை சொன்ன கிருஷ்ண பகவான் அவரை முன்னிறுத்தி அந்த மார்கழி மாதத்திலே கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைக்க வேண்டியது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு பிறகும் நன்முறையாக வாழ வேண்டும், எல்லா விதமான செல்வ வளங்களையும் பெற்று வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்ந்து முடிந்த பிறகு வேறு பிறவி எடுக்காமல் பரமபதநாதனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவருடைய முயற்சி எப்படிப்பட்டது என்றால் விடாமுயற்சி. இதை சமஸ்கிருதத்திலே திடநிஷ்டை என்று சொல்லுவார்கள். திடமான ஒரு முயற்சியை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆயினால முதல் பாசுரத்திலே நாராயணன் நமக்கு பறை தருவன் என்று சொல்லி, இரண்டாவது பாசுரத்திலே இந்த வையகத்திலே வாழுகின்ற நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லி, மூன்றாவது பாசுரத்திலே மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு, அந்த மாதம் மும்மாறி பெய்வதற்கு வருண பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டுமாகையினாலே
அந்த 4வது பாடலிலே வருண பகவானை வேண்டி 5வது பாசுரத்திலே பகவானுடைய அர்ச்சாவதார நிலையாகிய அந்த ஊரும் பேரும் ஆறும் என்று சொல்லுவார்கள். அந்த தலைவன் வாழுகின்ற ஊர் மதுரா என்றும், அங்கே ஓடுகின்ற ஆறு யமுனா நதி என்றும், அவருடைய பெயர் கண்ணனாகிய கிருஷ்ணன் என்றும் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆக இதை செய்வதற்கு அந்த பெண்கள் எல்லோரும் வர வேண்டுமாகினாலே முதன்முறையாக ஒரு இந்த நோன்பினை செய்ய புகுந்த ஒரு சிறு பிள்ளையை பிள்ளாய் என்று அழைத்து, நீ இந்த ஆண்டு முதல் கொண்டு நோன்பு செய்ய போகிறோம் என்று சொன்னாயே, இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டார்கள். நேற்றைய 7ஆம் பாசுரத்திலே அந்த ஆயர் குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஒரு பெண்ணையும் அழைத்து கொண்டார்கள். இன்றைக்கு எப்பொழுதுமே மிகுந்த சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை அழைத்து தங்களோடு வந்து சேர்ந்து கொண்டு அந்த பகவானை வாழ்த்தி பாடியும் அவனை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய அந்த பாவை நோன்பை செய்ய நீயும் வருவாயாக என்றும் சொல்லி அந்த பெண்கள் எல்லோரும், அதாவது ஆண்டாள் தலை கட்டி செல்கின்ற அந்த கோஷ்டியினர் வெளியே நிற்கிறார்கள். உள்ளே இந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள்? எழுந்து வா என்று கூறுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பாடலில் கோது கலமுடைய பாவாய் என்று அந்த 8வது பாசுரத்திலே இருக்கின்ற பெண்ணை அழைக்கின்றார்கள். கோதூகலம் என்றால் குதூகலம் என்ற அர்த்தம். கௌஸ்தூகலம் என்ற வடமொழி சொல்லினுடைய திரிவுதான் இந்த கோதூகலம் என்பது. ஆக கோதூகலமுடைய பாவாய் எப்பொழுதும் புன்னகையோடு பகவானையே சிந்தித்துக் கொண்டு அவருடைய அருளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்ற பெண்ணே என்று அந்த பெண்ணை அழைத்து, கோதுகலமுடைய பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்று சொல்லி அந்த கோதுகலமுடைய பாவை அழைத்தார்கள். அதற்கு அவள், நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று உள்ளே இருந்தே கேட்கிறாள். அதற்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று சொல்லி நம்மை அகமகிழ்ந்து வரவேற்பான், நமக்கு வேண்டியதை கொடுப்பான் என்று பதிலாக சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த பாடலிலே இருக்கின்ற அந்த கருத்து. அதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது, பொழுது விடிந்து விட்டது என்பதற்காக ஒவ்வொரு பாடலிலேயும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 நிகழ்ச்சிகளை எடுத்து கூறுகொண்டு வருகிறார்கள். அவ்வாறு இந்த பாடலிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானமானது வெள்ளென்று வெண்மையாக ஆகிவிட்டது. அதாவது இவ்வளவு நேரம் இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்தை மூழ்கடித்துக் கொண்டிருந்த இருளானது கிழக்கு திசையிலே பார்ப்போமானால் என்ன ஆயிற்று? வெளுத்து போனது என்று சொல்லுகிறாள். அப்படி கீழ்வானம் வெளுப்பதற்கு காரணம் என்ன என்றால், பொதுவாக 3 அறிகுறிகளை அந்த காலத்திலே அந்த விடியற் காலை நேரம் வந்துவிட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக கூறுவார்கள். வெள்ளி முளைத்து விட்டது என்று சொல்லுவார்கள். வெள்ளி என்ற ஒரு அந்த செய்ய நட்சத்திரம் நல்ல காட்சியளிக்கும் கிழக்கு திசையிலே. அதுக்கு பிறகு வருணோதயம், அதன் பிறகு இந்த சூரியோதயம். உதயம் என்றால் தோன்றுவது. வெள்ளி முளைத்து விட்டதை பார்த்து அந்த காலத்திலே மிகுதியாக இந்த
கை கடிகாரங்கள் நேரத்தை பார்ப்பதற்கு எல்லாம் தேவையானவை இல்லாததனாலே என்ன செய்வார்கள்? கிழக்கு திசையிலே பார்த்து தங்களுடைய அந்த கடமையை செய்வதற்காக உழவு தொழிலுக்கு செல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த காலத்திலே கவலை இறைத்து மாடுகளை பூட்டினால் கிணற்றிலே இருந்து நீர் எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் வெள்ளி முளைத்து விட்டது, 4 மார் தூரம் வந்து விட்டது, ஆகையினாலே பொழுது விடிந்து விட்டது, நாம் செல்லுவோம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்த உதயமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது இதுதான் அருணோதயம். அருணோதயம் என்றால் அருணன் வந்து அந்த சூரியனுக்கு வேண்டிய தேரை தயார்படுத்தி குதிரைகளை எல்லாம் பூட்டி தயாராக வைத்துக் கொண்டிருந்து சூரியன் வந்து விட்டவுடனே அந்த தேரை செலுத்துவதற்கு தயாராக இருக்கும் தான் அருணன். அப்படி அருணன் ஏற்பாடு செய்துவிட்டால் அங்கே கீழ்வானம் வெளுக்கும் என்று அர்த்தம். அதுதான் அருணோதயம். அந்த அருணனுடைய கதை அது அருணோதயம் போதும். ஆனால் அந்த குதிரையிலே போட்டப்படுகின்ற குதிரைகள், தேரிலே போட்டப்படுகின்ற குதிரைகள் மொத்தம் எத்தனை? 7 குதிரைகள் போட்டப்படுகின்றன. சுவாமி அந்த நம்முடைய சூரியனுடைய சக்கரம் தேர் அதிலே போட்டப்படுகின்ற குதிரைகள் 7. ஏன் என்றால் அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றையை இப்பொழுது பிரித்து அதில் 7 விதமான நிறங்கள் இருக்கின்றன என்று இந்த காலத்தில் பௌதிக ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். விப்ஜியார் என்று அதை சொல்லுவார்கள். வயலட், இண்டிகோ, கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, அது பிறகு ரெட் என்று விப்ஜியார் 7 விதமான நிறங்கள் அந்த சூரியனுடைய கதிரிலே இருக்கின்றன. அதை குறிப்பிடுவதற்காக இந்த சூரியன் செல்லுகின்ற அந்த தேரிலே 7 விதமான குதிரையை பூட்டி 7 வித குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த தேரிலே தான் ஒவ்வொரு நாளும் சூரியன் என்ன செய்கின்றான்? அந்த கிழக்கு திசை மலையிலே இருந்து எழுந்து அப்படியே ஊர்ந்து கொண்டு சென்று மாலை நேரத்திலே அங்கு மறைகிறான். ஆகையினால் கீழ்வானம் வெள்ளென்றது என்றால் அருணோதயம் தொடங்கிவிட்டது. ஆக அதைத் தொடர்ந்து என்ன சூரியனும் உதிக்கப் போகிறான். அதனுடைய அறிகுறி தான் இது என்பதற்காக இதை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்ளாமல், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நீங்கள் மிகவும் குறைவாகத்தான் வந்திருக்கிறீர்கள், வேறு ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கள் என்கின்ற பொழுது, எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமை மாடுகள் எல்லாம் அந்த பசு புல்லை மேய்வதற்காக அந்த ஆயர்பாடி ஆயர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அந்த எருமைகளாகிய கறவைகளை அவிழ்த்து விடுவார்கள். இப்ப நம்ம இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு 30-40 லட்சம் கொடுத்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கின்னு அதில் இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் அண்ணா நகர் அப்படின்னா எல்லாம் ஓடி ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வீடு வாங்கினாங்க அப்பார்ட்மெண்ட்டில். அது எப்படி இருக்குன்னா குருவி கூடு மாதிரி, குருவி கூடு அப்படி இப்படி வரிசையாக கட்டியிருக்குது இல்லையா, அது மாதிரி. இப்போ வேறு எந்த விதமான வசதியும் இல்லாமல் பின்தங்கிய நிலைக்கு சென்று விட்டது. ஆனால் அந்த காலத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற போது ஒவ்வொரு ஆயனுடைய வீட்டின் முன்பும் முன்றில் இருந்தது. முன்பக்கம் நிறைய இடம் இருக்கும். வீட்டை பக்கத்திலே அல்லது அதை அடுத்து தொழுவம் இருக்கும். அந்த தொழுவத்திலே தான் பசு கூட்டங்கள், எருமை கூட்டங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி வாவிகள், சின்ன சின்ன குளங்களை அமைத்திருப்பார்கள். கொஞ்சம் காலியான இடமும் இருக்கும். இவ்வளவு சேர்ந்துதான் அந்த வீடு என்பது அந்த காலத்திலே கட்டப்பட்டிருக்கிறது.
ஆகையினால தன்னுடைய அந்த வீட்டுக்கு பின்னாலே இருக்கின்ற காலி மனைகளில், அப்படி இல்லைன்னா அப்படி காலி மனை இல்லாதவர்களுக்கு பொதுவாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்திலே இந்த எருமை மாடுகளை அவிழ்த்து விட்டால் அது எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே மிகவும் சந்தோஷமாக ஓடும். கட்டப்பட்டு வைத்திருந்த அந்த எருமை மாடுகள் எல்லாம் வேகமாக செல்லுகின்றன. வேகமாக செல்லுகின்ற போது அதுக்கு ஒரு குஷி இருக்கும். குஷி எடுத்து ஓடுறது குஷால் எடுத்து ஓடுதுன்னுவாங்க. என்னடா எருமை குஷால் அடிக்குதுன்னுவான். அப்போ குஷால்னா என்ன அர்த்தம், சந்தோஷமாக ஓடுதுன்னு அர்த்தம். போயிட்டு அந்த மார்கழி மாதம் இல்லையா, குளிர் தாங்கலை, பனி பயங்கரம், ஆனாலும் அந்த புல்லு மேலே அந்த பனித்துளிகள்லாம் இருக்கும். அதை மேய்ந்து காலாரி வந்தால், அதுக்கு பிறகு அந்த எருமை மாடுகளை கறந்தால் அது நிறைய பால் கொடுக்கும். அனுபவபூர்வமான உண்மை. ஆகையினாலே இந்த எருமை மாடுகள் எல்லாம் அந்த சிறு புல்லை பனிப்புல்லை மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டு விட்டன. அப்படி என்றால் என்ன பொருள், கிழக்கு வெளுத்து விடியற்காலை தொடங்கப் போகிறது, ஆகையினாலே நீ வர வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டாவது விடியல் நிகழ்ச்சி சொல்லுகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை, வெள்ளென்றுனா வெள்ளென்றது அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும். வெளுத்து விட்டது. எருமை சிறுவீடு மேய்வான் புகுந்தனகான், அது இரண்டாவது. அதை சொல்லி இவ என்ன பண்றா, இல்லை இல்லை அந்த எருமை மாடுகள் எல்லாம் அப்படியே போனா கருப்பு கருப்பா தெரியும்னுவாங்க, நீங்க நடந்து போற நிழல் தான் அது, உங்க நிழலை நீங்களே பார்த்து அந்த கருப்பா இருக்கிறதுனால எருமை மாடு மேய வந்துட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு உடனே அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அடுத்த அதாவது வேறு நிகழ்ச்சி இல்லாதனாலே கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கீங்க, உண்மையாவே பொழுது விடிந்து விட்டிருந்தால் நிறைய பேர் இல்லவா வரணும், இந்த ஆயர்பாடியிலே மொத்தம் 5 லட்சம் ஓவியர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் கொஞ்சம் பேர் பெரியவர்களாகி இருக்கின்றார்கள், ஆனால் இந்த நோன்பை செய்ய போகின்றவர்களுடைய கணக்கை பார்த்தால் குறைந்தபட்சம் 1 லட்சமாவது இருக்குமே, அப்படி 1 லட்சம் இருக்க வேண்டிய அந்த கன்னிப்பெண்களுடைய கூட்டத்திலே கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கிறீர்கள், ஆகையினாலே உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்து நீங்க சீக்கிரமாக எழுந்து வந்துட்டீங்க போல இருக்கு என்று தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறாள் அந்த பெண். ஆக அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இல்லை பல பேர் கிளம்பி நேராக அந்த பாவை களத்திற்கு சென்று விட்டார்கள், எல்லோரும் சென்றவர்களை தடுத்து நிறுத்திவிட்டோம், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, எங்களோடு சேராமல் நேராகவே அந்த பாவை களத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பல பேர் சென்று விட்டார்கள், அவருடைய கணக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ குதூகலமுடைய பாவாய், நீ மிகவும் சிறந்த பெண், மகிழ்ச்சியோடு இருப்பவள், கிருஷ்ணானுபவத்தையே எப்பொழுதும் அனுஷ்டித்துக் கொண்டிருப்பவள், ஆகையினாலே அப்படி சென்றவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு எல்லோரும் நில்லுங்கள், யாரும் செல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டும், நாங்கள் எல்லாம் வந்த பிறகு எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அங்கே அந்த பாவை நோன்பை ஏற்றுவோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இங்க ஒரு கேள்வியை எழுப்பலாம், சரி வந்தவங்க வரட்டும், தூங்குறவங்க தூங்கட்டும், நம்ம வரையில போயிட்டு இந்த நோன்பை செய்யலாம்னு ஏன் இவங்க போலன்னா, அப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை இந்த பெண்களுக்கு இல்லை. ஒரு சமஸ்கிருதத்திலே ஒரு தொடர் சொல்லுவார்கள், ஏக சுவாத்து ந புஞ்சீதகா என்று சொல்லுவார்கள். சுவாத்துனா இனிமையான பழம், அந்த இனிமையான பழத்தை இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி ந புஞ்சீதகா யாரும் உண்ண மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அது எவ்வளவு சிறந்த பழமாக இருந்தாலும் இனிமை உடையதாக இருந்தாலும் எல்லோருமாக சேர்ந்து உண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தினாலே தான் இவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்கிறார்களே ஒழிய, ஒருவேளை இந்த காலத்து பெண்களாக இருந்தால் இல்லை அவன் கிடக்கிறா போ, நம்ம இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு வந்தோம், நமக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லி சென்று விடுவார்கள். அது குறுகிய மனப்பான்மை. அப்படிப்பட்ட மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. ஆகையினால் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். ஆகையினாலே கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய். மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பெண்ணே, நீ எங்களோடு எழுந்து வா என்று சொல்ல, இதற்கு மேலும் காலம் நீட்டிக்க முடியாது என்று உணர்ந்த அந்த பெண் என்ன செய்கிறாள்? சரி சரி, நான் வருகிறேன், என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய போகிறேன், நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தான். மா அப்படின்னா அது இந்த ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதை தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லு இருக்கும் நிறைய அர்த்தம். மானா பெரிய, மானா சிறந்த, மாநகர், வேலூர் மாநகர்ன்றன அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய நகரம்னு அர்த்தம். நகரத்தை எடுத்தது பெரிய நகரம். ஆனால் அதே நேரத்தில் மானா விலங்குன்னு ஒரு அர்த்தம். அது ஒரு பொது பெயர். ஆக மாவாய் பிளந்தானைனா விலங்கினுடைய வாயை பிளந்தவன் என்று அர்த்தம். இங்கே எந்த விலங்கு? கேசி என்ற குதிரை வடிவத்தை எடுத்து வந்த அரக்கன். இவன் தான் கோகுலத்திற்கு கடைசியாக அழிந்துபட்ட அரக்கன். முதலாக வந்தவள் பூதனை, அடுத்து சகடாசுரன், வத்சாசுரன், திருநாவர்தன், இல்லையா, இப்படி பல அரக்கர்களும் எல்லாம் வத்சாசுரன், அக்காசுரன், பக்காசுரன் எல்லாம் சேர்த்து போய் கடைசியாக வந்தவன் தான் இந்த கேசி. அந்த கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் மிக பெரும் சத்தத்தோடு கனைத்து கொண்டு ஓடோடி ஊருக்குள்ளே வந்தான். அவன் வருவதை அறிந்து கொண்ட பெருமான் என்ன செய்தார்? அங்கே அந்த குதிரையினுடைய வாயை திறந்து கொண்டு ஓடி வந்தான் இல்லையா அந்த அரக்கன், அவனுடைய வாய்க்குள்ளே தன்னுடைய அந்த இடது கையை நுழைத்து விட்டார். ஆக அந்த கையை வெளியே எடுத்து துப்பி விடாமல் குதிரைக்கு மூச்சு முட்டுகிறது. அப்படி அந்த கையை உள்ளே நுழைத்தவன் தன்னுடைய கையை பெரிதாக அந்த உறுப்பினை பெருக்குகிறான். அப்படி பெருக்குவதனாலே அதற்கு மேலும் அந்த குதிரையினாலே தாக்கு பிடிக்க முடியாமல் அது வெடித்து சிதறி விழுகிறது. அரக்கன் ஐயோ என்று கீழே விழுந்து இறந்து போனான். ஆகையினாலே மாவாய் பிளந்தானை. ஆக குதிரையாக உருமாறி வந்து அந்த கோகுல கண்ணனை இளம் பருவத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என்று கம்சனுடைய ஆணையினை ஏற்று வந்தவன் கேசி. அந்த கேசியாகிய அரக்கனை பிளந்து அவனை வதம் செய்தவன் நம் பெருமான். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த கோகுல கண்ணனை நாம் எல்லாம் புகழ்ந்து பாட வேண்டாமா? அந்த நோன்பை அவனை நோக்கித்தானே செய்கிறோம். அப்படி அவனை நோக்கி நாம் செய்ய போகின்ற அந்த விரதத்திலே, நோன்பிலே அவனுடைய புகழையும் கூட நாம் சேர்த்துதானே பாட வேண்டும். ஆகையினாலே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை புகழ்ந்து பாட வேண்டும். யாரை? மாவாய் பிளந்தானை. ஆக மா என்ற அந்த விலங்கினை கேசி அழித்தவன் மட்டுமல்லாமல் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை
தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆ வா என்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய் என்று குறிப்பிடுகிறார். ஆக மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், மல்லர்கள் அதாவது வேறு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், இப்ப நம்ம அந்த குத்துச்சண்டைன்னு சொல்றோம் இல்லையா, குஸ்தி போடுறதுன்றமே, அப்படி அந்த மல்யுத்தத்தில் வல்லவர்கள். அப்படி இந்த கம்சன் இருக்கானே, அவனுக்கு 2 மந்திரிகள் இருந்தார்கள். ஒருத்தன் பேரு என்ன, சானூரன், முஷ்டிகன். முஷ்டிகன், சானூரன் என்று 2 பேர். 2 பேரும் அமைச்சர்களுக்கு அமைச்சராகவும் இருந்தார்கள். தங்களுடைய உடல் வலிமையாலே அவர்கள் மற்போர் செய்கின்றவர்களாகினாலே அந்த கம்சனுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்கள். அப்படி மிக பெரும் உருவத்தினை உடையவர்களாக அந்த மல்யுத்தத்திலே சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இந்த 2 பேரும். அந்த 2 பேரையும் கிருஷ்ணனும் பலராமனும் மதுரா நகரத்தில் சென்றபோது அழித்தார்கள். அந்த கிருஷ்ணரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். வசுதேவம் சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று அந்த கிருஷ்ணரை பற்றிய ஒரு ஸ்லோகன். வசுதேவம் சுதம், சுதம் என்றால் மகன் அர்த்தம். அது நம்முடைய சொல்லு. அந்த சொல்லைத்தான் வேற்று மதத்தவர்கள் எடுத்துக்கொண்டு பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று குறிப்பிடுகிறது. ஆக சுதன் என்றால், சுதம் என்றால் அந்த சுதனை அப்படின்றது இருக்கு சுதம். வசுதேவம், வசுதேவம் கிருஷ்ணர் இல்லையா, கிருஷ்ணனுடைய தந்தையார். வசுதேவம் சுதம், வசுதேவருடைய மகன். கம்சசானூர மர்தனம், கம்சனையும் சானூரன் முஷ்டிகன் என்ற இவர்களை அழித்தவனும் அப்படிப்பட்டவனாகி அந்த கிருஷ்ணனை நாம் வணங்க வேண்டும் என்பது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆகையினால் இந்த 2 பேரும் தனக்கு பக்கபலமாக இருப்பதனாலே இன்னும் கிருஷ்ணனை அழிப்பதற்கு வேறு எந்த அரக்கனும் யாருக்கிட்ட இல்லை, கம்சன்கிட்ட இல்லை. ஆகையினால இனிமேலும் எந்த அரக்கனையும் அனுப்ப முடியாது. எவனும் உருமாறி சென்று அந்த குழந்தை கண்ணனை கொல்ல முடியாது. ஆகையினாலே ஏதாவது சூழ்ச்சி செய்து இந்த 2 பேரையும், கிருஷ்ணன் மட்டுமல்லாமல் பலராமனையும் தன்னுடைய மதுரா நகரத்திற்கு வரவழைத்து அந்த 2 பேரையும் சூழ்ச்சி செய்து கொண்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். யாரு? கம்சன். கம்சன் யாரு? கிருஷ்ணனுடைய தாய்மாமன். சொந்த தாய்மாமன் இல்லை, சிற்றப்பாவினுடைய மகனாக. அதாவது தேவகி யார் என்றால் தேவகன் என்ற கம்சனுடைய அப்பாவிற்கு தம்பி, நேரடியா தாய்மாமன் இல்லை. சரி, ஆக இவர்கள் எப்படி வருவார்கள்? ஏதாவது நம்பிக்கையான ஒருவரை அழைத்து அவர்களை அழைத்து வருமாறு, கூட்டி வருமாறு சொன்னால்தான் வருவார்கள் என்பதற்காக அந்த கம்சன் என்ன செய்கின்றான்? அங்கே தன்னுடைய மந்திரியை அனுப்பி அழைத்து வர சொல்லுகிறான். அவன் அழைத்ததனுடைய நோக்கம் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கிருஷ்ணருக்கு 10 ஆண்டுகள் முடிந்து 10வது மாதம் தொடங்குகின்ற பருவம், அவை 11 ஆண்டுகள் ஆகிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். 11வது ஆண்டிலே தான் கிருஷ்ணனும் பலராமனும் மதுரா நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். சின்ன குழந்தையாக பிறந்தவுடனே அந்த இடத்தை விட்டு பிரித்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். யாரு? வசுதேவர். அதுக்கு பிறகு 11 ஆண்டுகள் கழித்துதான் மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான அந்த மதுராவிற்கு வருகிறார்
கிருஷ்ணர் தனியாக வரவில்லை, துணையோடு வந்தார். ஆகையினாலே அந்த 2 பேரையும் கிருஷ்ணனை கொல்லுவதற்கு தயார்படுத்தி வைத்திருந்தான் கம்சன். அது மட்டுமல்லாமல் அந்த யானை, குவலயா பீடம் என்ற ஒரு யானை, மிகப்பெரிய யானை, அதற்கு நன்றாக கல்லை ஊற்றி அதற்கு மதமேறச் செய்து அந்த கிருஷ்ணனுடைய ஒரு உருவப்படத்தை வரைந்து தினமும் காலையிலே என்ன செய்வார்கள், அந்த யானை முன்னே அப்படி கொண்டு போய் நிறுத்துவார்கள். அப்ப என்ன பண்ணும், யானை உடனே ஓடி வந்து அந்த படத்தை தாக்கும், உருவத்தை தாக்கும். இப்போ கூட வந்து கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும், நான் நல்லா பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் அந்த அந்த எருது விடும் திருவிழா நடக்கும். அப்படி அந்த காளையை வளர்க்கின்றவர்கள் அது நல்லா வந்து எல்லாரையும் தாக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு துணி எடுத்து அது முன்னாடி அப்படி காட்டுவோம். அப்படி துணி காட்டும்போது இது என்ன பண்ணும், சீரி அப்படியே குத்தி கலரம் எல்லாம் பண்ணும், பயிற்சி கொடுப்போம். அது மாதிரி அந்த குவலயா பீடத்திற்கு பயிற்சி கொடுத்து இருந்தார்கள். எதற்காக? கண்ணனை, கிருஷ்ணனை கொண்டுவிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி பல லீலைகளை எல்லாம் செய்தார் கிருஷ்ணர். அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ஆகையினால் அப்படி அந்த கிருஷ்ணரும் பலராமனும் அந்த தனுர் விழாவை காண்பதற்காக, வில் விழா, தனுர்னா வில்லுன்னு அர்த்தம், அந்த வில் விழாவை காண்பதற்காக அரண்மனைக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது தயாராக இருந்த முஷ்டிகனும் சானூரும் யானையை அவிழ்த்து விடுகிறார்கள். அதுவும் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டதற்கு ஏற்றவாறு இருவரையும் தாக்க வருகிறது. அப்படி தாக்க வந்த பொழுது என்ன, அப்படியும் இப்படியுமாக அதற்கு போக்கு காட்டி இறுதியிலே கண்ணன் என்ன செய்தான், அவனுடைய வாளை கெட்டியாக பிடித்து கொண்டு அதை அப்படியே கரகரவென சுழற்றி தரையிலே ஓங்கி அடித்தான். அந்த குவலயா பீடம் என்ற மதம் கொண்ட யானை இறந்து விட்டது. அப்போ நம்பர் 1 காலி, பிளான் நம்பர் 1 என்ன, தோத்து போச்சு. அடுத்த பிளான், அடுத்த திட்டம் என்னன்னா, ஒருவேளை யானை கிட்ட இருந்து தப்பித்து கொண்டால் நீங்க 2 பேரும் உடனே என்ன செய்ய வேண்டும், 2 பேரையும் அழித்து மல்யுத்தம் செய்து கொண்டு விட வேண்டும் அப்படின்றது அடுத்த திட்டம். அதற்கும் தயாராக இருந்தார்கள். ஆகையினாலே அங்கு எல்லாம் வந்திருக்கான், நிறைய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆயர்பாடியிலே இருந்த அந்த யாதவர்கள் கூட நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நந்தகோபால் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள். சுற்றி நின்று கொண்டு எல்லோரும் ஆரவாரம் செய்கிறார்கள். கம்சன் அறிவிக்கிறான், இந்த 2 பேரையும் இந்த 2 பேரும் மல்யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று அங்கே அந்த என்ன கட்டளை இடுகிறான், போட்டி வைக்கிறான். சுற்றி இருந்தவர்கள், ஆகா இது தகாது, இந்த 2 பேரும் சிறுவர்கள், இவனுங்க எவ்வளோ பெருசா எப்படி இருக்கான், இதெல்லாம் ஆகிற கதையா என்று கம்சனுக்கு எதிராக கூக்குரல் போடுகிறார்கள். என்றாலும் அங்கே போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலேயும் என்ன, கிருஷ்ணன் அந்த சானூரன் என்பவனை அழித்து விடுகிறான், பலராமன் முஷ்டிகனை கொண்டு விடுகிறான். ஆக 2 பேரையும் 2 பேரும் அழித்து விடுகிறார்கள். ஆக மேடையிலே அமர்ந்து கொண்டிருந்த அந்த கம்சன் மேடை மீது கிருஷ்ணன் ஏறுகிறார். ஏறி அவனுடைய தலைமையை பிடித்து அப்படியே கீழே இழுத்து தள்ளி தடி கால்களாலே மிதித்து அவனை கொன்று விடுகிறார். ஆக கம்சவதம் நடந்து விட்டது. கம்சன் இறந்து விட்டான். ஆனாலும் அவனுடைய தம்பிமார்கள் 7 பேர் உபகம்சர்கள் என்று பெயர். அவர்கள் சும்மா இல்லாமல் ஓடி வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பலராமனை கொண்டு வதம் செய்யுமாறு கூறிவிடுகிறார் கிருஷ்ணர். ஆகையினாலே கம்சன் அழிந்தான், உபகம்சன் அழிந்தான்.
மல்லர்கள் அழிந்தார்கள், யானை அழிந்தது. ஆக மல்லரை மாட்டியன கொன்றவன் அர்த்தம். மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் பெருமான் கிருஷ்ணன் தான் தேவாதி தேவன். திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருக்கார். அவர் என்ன சொல்லுகிறார்? யாம் கடவுள் என்றிருக்கும் எவ்வுலக தேவர்க்கும் ஆம் கடவுள் நீ என்றோ அரங்கமான அகருளானே என்று குறிப்பிடுகிறார். ஆக எல்லாரும் நாம் தான் கடவுள், நீதான் கடவுள் என்றெல்லாம் கூறிக்கொண்டு எவ்வளவோ பேர் இருந்தாலும் எல்லா கடவுளர்களுக்கும் தேவாதி தேவனாக, கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக இருப்பவன் நீதானே பெருமானை என்று அங்கே கிருஷ்ணரை போற்றி துதிப்பதை போல அப்படி விட்டான். இங்கே தேவாதி தேவனை, ஆக தேவாதி தேவன் என்பது இங்கே யாரை குறிப்பிடுகிறார்? பகவான் கிருஷ்ணரை குறிப்பிடுகிறார். ஆக மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் என்றால் இது மட்டுமல்ல, மற்றும் ஒரு மல்லரை மாட்டிய நிகழ்ச்சியானது இருக்கின்றது. அது என்னவென்றால் மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. கிருஷ்ணன் தூது போகிறார். தூது போகின்ற பொழுது தூதாக வருகின்ற அந்த கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும், அவன் வந்தால்தானே அந்த போருக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவான் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அந்த துரியோதனன் ஒரு மிகப்பெரிய சதி செய்கிறான். கிருஷ்ணர் வரும்பொழுது அந்த சபையிலே அவருக்காக, அதாவது கிருஷ்ணர் அமர்வதற்காக என்று ஒரு பொய்யாசனம் அமைக்கிறான். ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்படுகிறது. அப்படியே கீழ் நோக்கி போகும். அண்டர் கிரவுண்ட் அர்த்தம், நிலவரைன்னு பேர். நிலவரைனா நிலத்திற்குள்ளே தோண்டி சென்று அங்கே வேறு ஏதேனும் அறைகளை கட்டுவது, கட்டடம் கட்டுவது. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் ரூம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இருக்கு இல்லையா, சில பேர் வீட்டில் இருக்கும். அதை போல ஒரு அந்த பெரிய குழி தோண்டி அதன் மேலே லேசா மூங்கில்களை எல்லாம் பரப்பி அதுக்கு மேலே மென்மையான அந்த வைக்கோல் போன்றவற்றை எல்லாம் பரப்பி பட்டு துணியினாலே எல்லாவற்றையும் மறைத்து விட்டான். இப்போ இது இருக்கு, கீழே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர் இருக்கிறதா வச்சுக்குவோம் பீடம், அதாவது இருப்பிடம். அப்படி இருக்கின்ற பொழுது சரியா கிருஷ்ணர் உட்கார்ற இடத்துக்கு மேலே ஒரு சிம்மாசனம் அமைத்து கிருஷ்ணன் வந்தால் அதன் மேலே உட்காருவார். அப்படி உட்கார்ந்த உடனே அவருடைய பாரம் தாங்காமல் அப்படியே தொகுகடீர் அப்படின்னு என்ன பண்ணார்? கீழே போய் விழுவார். அப்படி கீழே போய் விழுந்த உடனே அங்கே நிறைய மல்லர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் ஆயிரக்கணக்கிலே மல்லர்களை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருந்து அவர் கீழே விழுந்த உடனே எல்லாரும் ஒரே நேரத்திலே அவர் மேல் பாய்ந்து அவரை தாக்கி அழித்து கொன்றுவிட வேண்டும் என்பது என்ன அந்த துரியோதனனுடைய ஆணையாக, கட்டளையாக இருந்தது. ஆகையினால் எல்லாவற்றையும் அறிந்தும் அறியாதவரை போல, அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவர்தான் மாயனாச்ச, மாயன் மண்ணும் வடமதுரை மைந்தன், மாய செயல்களுக்கு எல்லாம் இருப்பிடமானவன். ஆகையினாலே அந்த துரியோதனுடைய எண்ணம் ஈடற வீழ்ந்தா ஒரு நப்பாசையை உண்டாக்கி அமர்ந்த உடனே கீழே செல்லுகிறார். மல்லர்கள் தாக்குகிறார்கள். அந்த நேரத்திலே மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார் பகவான். அப்படி விஸ்வரூபம் எடுத்த போது உயர்ந்து ஒரு 10 அடி 15 அடி 20 அடி இருக்கின்ற அந்த மலர்கள்லாம் பார்த்தா பகவான் கிருஷ்ணனுடைய அந்த கை இப்படி உயர்த்தினார்னா அதுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆகினா என்ன பண்ணார்? ஒரு 5 பேர் பிடிச்சி அப்படியே நசுக்கி காலையில் சில பேரை மிதிச்சு மற்ற மல்லர்களையும் அழித்து விட்டார், கொண்டு விட்டார்.
துரியோதன் நினைச்சான் கிருஷ்ணன் போனான் செத்தான் அப்படி என்று நினைத்து கொண்டிருந்த போது இவளுப்பட்ட மிகப்பெரிய அந்த அவதாரம் எடுத்து எல்லாரையும் அழித்து விட்டார். ஆகையினாலே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, மலர்களை அழித்து தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் அந்த அபயம் கொடுக்கின்றவனாக இருக்கின்றவன் பெருமான். ஆகினாலேதான் 33 அவதாருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாயின்னு பின்னாடி பாடுறா ஆண்டாள் நாச்சியார். அந்த 33 கோடி தேவர்களுக்கு எல்லாம் எதுனா ஒரு துன்பம்னு வந்துட்டா எல்லோரும் எங்குதான் வருவார்கள், மகாவிஷ்ணுக்கிட்ட வந்துதான் தன்னுடைய குறையை முறையிடுவார்கள். ஆகையினாலே நான் இருக்கிறேன், உங்களுக்கு அபயம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அபயம் கொடுக்கக்கூடியவர் பெருமான். ஆகையினாலே அப்படி தேவாதி தேவனாக இருக்கின்றவன் பகவான் கண்ணன். அந்த கண்ணனை நோக்கித்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த பாவை நோன்பினை செய்ய போகிறோம். நாம் பாவை நோன்பை செய்கின்ற பொழுது அந்த கண்ணனையும் நப்பினையும் எல்லாம் அழைக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லோரும் வழிநடை பாடலாக இந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளை எல்லாம் நமக்குள்ளே பாடிக்கொண்டும் அந்த கிருஷ்ணநாமத்தை ஜபித்து கொண்டும் செல்ல வேண்டும். ஆகையினாலே எல்லோரும் வந்து விட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம் என்று நினைக்காதே, அங்கே இருக்கிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்தி வைக்கின்றோம். ஆகையினாலே குதூகலமுடைய பாவாய் எழுந்திராய், நீயும் எழுந்துவாய் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இந்த பெண்ணை அழைக்கிறார்கள். இதற்கு மேலும் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது என்று நினைத்த அந்த பெண்ணும் எழுந்து இவர்களோடு சென்று சேர்ந்து கொள்ளுகிறாள். ஆக இன்றைக்கு அந்த 3வது வீட்டு பெண்ணை துயில் எழுப்பினார்கள். இன்னும் 7 வீட்டு பெண்களை எழுப்புவது அந்த என்னது பாகவதர்களை துயில் எழுப்புவது. இந்த பாடலில் நம்மாழ்வாரை துயில் எழுப்புதல் என்று குறிப்பிடுவார்கள். இதில் அந்த நம்மாழ்வாரை வகுள மலர் மாலை அணிந்தவர் என்று சொல்வார்கள். அந்த வகுள மலர் மாலையை அணிந்தவள் யாரு, வகுள மாளிகைன்றது யாரு, இதை பற்றிலாம் தனியாக ஒரு கதையே இருக்கு, அதை சொல்ல முடியாது. ஆகையினாலே இப்போ இந்த வகுள மாளிகை யாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. திருமலை கோயிலுக்கு சென்றவர்கள் வகுள மாளிகை தரிசனம் செய்திருப்பீர்கள். எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்தீங்க? வகுள மாளிகையை எவ்வளோ பேர் தரிசனம் செய்தீர்கள்? கண்டிப்பா எல்லாரும் சுவாமி ஒருத்தர் பார்த்துருக்காங்க. நம்ம அந்த பகவானை தரிசனம் செய்துவிட்டு அப்படி இறங்குறோம் இல்லையா, கிழக்கு முகமாக பெருமான் நின்ற ஓரத்திலே சேவை சாதிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன பண்றோம், தெற்கு பக்கமாக இறங்குகிறோம். இறங்கின உடனே தீர்த்த பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தீர்த்த பிரசாதம் வாங்குவதற்காக நம்ம மேலே ஏறும் மேடை. அப்படி ஏறுகிற பொழுது நேராக சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு ஜடாரி வச்சுட்டு இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த குறுக்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இடது பக்கம் கொஞ்சம் பேர் போவாங்க. அதுக்குள்ளே சென்று எட்டி பார்த்தால் அந்த வகுள மாளிகா என்ற அந்த வகுள மாளிகைக்கு என்ன இருக்கும், அங்கே ஒரு உருவம் இருக்கும். ஏன் அங்கே வச்சிருக்காங்கன்னா, அந்த பெருமானுக்கு வகுள மாளிகை தாயார் தான் அங்கே வளர்க்கின்ற அந்த தாயாராக இருக்கிறாள் அப்படின்றது தான் அங்கே ஐதீகம். அது இதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரத்திலே யசோதையாக இருந்தால், யசோதை தான் வகுள மாளிகை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷ்ணு பக்தியாக இருந்தாள்ன்றதெல்லாம் என்னுடைய யூடியூப் வீடியோவில் சிலது அந்த விளக்கமாக சொல்லியிருக்கேன். மறுபடியும் நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு இதை சொல்கிறேன். ஆகையினாலே கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு வெய்வான் பிறந்தவனான் உட்குள்ள விளைகளும் போவான் போகின்றார் என்று போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்ற போதுகளுடைய பாவாய் எழுந்திராய். என்ன பாடிப்பறை கொண்டு நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அர்த்தம். மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்படி நம்மளை பார்த்த உடனே பகவான் நிச்சயமாக வந்து விட்டீர்களா என்று மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்பான் என்று ஒரு அர்த்தம். இன்னும் அவருடைய உள்ளார்த்தம் என்னன்னா, நான் தான்
பகவானாகிய நான் தான் பக்தர்களாகிய உங்களை தேடி வந்திருக்க வேண்டும். பக்தர்கள் ஒரு அடி முன்னாலே எடுத்து வைத்தால் பகவானாகிய நான் 10 அடி நடந்து வந்து உங்களை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிற்று. ஆகையினாலே என்ன தன்னுடைய அந்த வா என்று சொல்லி நமக்கு அருள் பாலித்து வேண்டியவற்றையெல்லாம் கொடுப்பான் என்று இந்த பாடலிலே இந்த வியாக்கியானம், விளக்கம், சுவாபதார்த்தம் எல்லாம் விட்டு பெறுகின்றன. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமः.